எல்லோருக்கும் வணக்கம். 2 நாள் நெல்லூர் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பிரளயமே இங்கே ஏற்பட்டு வச்சுருக்காங்க. நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டு தான் போயிருந்தோம். என்ன சொல்லணும்னா, அந்த சாதி ரீதியாக கலவரங்களை உண்டு பண்ணாதீங்க, பட்டம் போடுறோன்ற பேரில் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு போனோம். அதுக்குள்ளே இங்கே நிறைய விஷயம் வேணுக்குன்னே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க சாதிய கலவரத்தை தூண்டும் விதமாக தான் இருக்குது. இதை பார்த்தா ஒன்றும் இவங்க சகோதரத்துவத்துக்கெல்லாம் இங்கே வரல. அதன்படி பார்க்கல நேற்று ஒரு லிங்க் எனக்கு வருது. அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே செம ஷாக்கு. ஏன்னு கேட்டால், ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோ, டிகேவி வேந்தன் மீடியான்னு ஒரு யூடியூப் சேனலு. அதில் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, தேவர் என்பது வெறும் பட்டம் தான், நல்லா கவனிச்சுங்க, தேவர் என்பது வெறும் பட்டம் தான் அப்படின்னு போட்டு கீழே ஒரு டைலாக் வேறு என்ன போட்டிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரத்துவம் பேசுவோம் நண்பர்களே, வீண் பெருமை பிதற்றல் இனி வேண்டாம் ப்ளீஸ். கடைசியில் இங்கிலீஷில் முடிச்சாச்சு. சரி, என்னதான் பேசியிருக்கான்னு சில தெரியாத ஆளுக்கு தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதுக்காக போட்டு அவர் கேட்ட கேள்விக்கு சில பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் இருந்துட்டு இருக்கனால கொடுக்குறேன் இன்னைக்கு. அதாவது செந்தில் மன்னருக்கும் கரிகாலனுக்கும் கடும் எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு காணொலி. அதுல ஸ்ரீதேவர்னு போட்டுக்கொள்ள உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு போட்டு போட்டுருக்க. அதே கேள்வியை நாங்க திரும்ப கேட்கிறோம், உங்களுக்கு அதை போடுறதுக்கு வெக்கமா இல்லையா? தேவர் என்பது சாதியா பட்டமா? இன்று வரை இந்திய மண்ணில் தேவருங்கிற ஒத்த சாதி எந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு வடி இருக்கா, அடையாளம் இருக்கா, வரலாற்று ஆவணம் ஏதாவது இருக்கா? தேவர் என்பது என்னுடைய முன்னோர்களுக்கு, எங்களுடைய தெய்வங்களுக்கு இட்ட பெயர். தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்ற பொருள். சௌரா இசைகராஜா அதை உள்வாங்கிக்கிறணும். தேவர்கள் என்றாலே அரசர்கள் என்று பொருள். இந்திராதி தேவர்ன்னு இருக்கு. அப்ப இந்திரன் உள்ளிட்ட அரச குல பெருமக்கள் பதிவாயிருக்கு. அப்ப என்னுடைய பேரை நீங்க எப்படி போட்டுக்கிட்டீங்க நான் கேள்வி கேட்டா அது சரியா இருக்குமா? என்ன அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லி வராப்புல, தேவர்ன்றது பட்டம், அதை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்கன்னு இவர் நம்மளை கேட்பாராம். இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? என்னுடைய ஒரே ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறவருக்கான பதிலை, என் தாத்தேன், என் பாட்டேன், என் முப்பாட்டேன், என் பூட்டேன், ஓட்டேன் எல்லாருக்கு பின்னாடி இந்த தேவர்ன்ற பட்டத்தை தரிச்சு தான் அத்தனை வருஷமாக கூப்பிட்டுட்டு வராங்க. ஏன் இன்னைக்கு கூட என்னை ஆண்டித்தேவர் வம்சம் தான் கூப்பிடுறாங்க. இதே மாதிரி உன் குடும்பத்தில் உங்கள் ஒப்பனுக்கோ, உன் தாத்தனுக்கோ, உன் பூட்டனுக்கோ, உன் ஓட்டனுக்கோ இந்த தேவர் தரிச்ச பட்டம் இருக்கா? இப்போ நீ புதுசாக கொண்டு வந்து போடுறேன்னா உன் நோக்கம் என்னவா இருக்க? என்னமோ கேட்குற, தேவன்றது பட்டா அது எல்லாத்துக்கும் பொதுவும் தானே சொல்கிற. எந்தெந்த கல்வெட்டை காட்ட நான் 10ஆம் நூற்றாண்டில் மறவர்களுக்கு தேவர்னு தெரிச்ச பட்டத்தோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு காட்டவா, இல்லை 12ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தேவர்னு தெரிச்ச பட்டத்தோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு செப்பேடு காட்டவா, இல்லை 14ஆம் நூற்றாண்டில் பல்லரின மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்காக 4 பேர் மரப்பைய கூட்டத்தில் 4 பேர் தேவர் பட்டம் தரித்த அவர்கள் கிணறு வெட்ட இடம் கொடுத்த செப்பேடு காட்டிடவா? எங்க யார்கிட்ட தேவர் பட்டம் போடக்கூடாதுன்னு என்ன புதுசா பேசி தர்ற? எந்த எண்ணத்துல உன் பேச்சு போயிட்டு இருக்கு? கலவரத்தில் இருக்கணும்னா உனக்கு யூடியூப்ல வருமானம் வரணும் என்றதுக்காக நீ எதையாவது பேசி போட்டுக்கிட்டே தெரியவ. ஃபோன் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல போட்டு ஓடிடுவீங்க. கேட்டா அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாதுன்னு பேச வேண்டியது, கேட்டா வீடியோ மூலியமா பதிலடி விடுன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு கோலத்தனமா இல்லை உங்களுக்கு? என்ன அடுத்த ஆளுகிட்ட, அடுத்த சாதிக்காரன்ட்ட நீ பட்டத்தை பிடிங்கிட்டு நீ வச்சு நீ விளையாடுவ. அதை அப்படியே மரப்பையிட்ட அப்ளை பண்ணலாம் பார்த்தா இங்க உன் பப்பு வேகாது தம்பி. இவன் ஆதி காலத்திலேருந்து அத்தனை அசுரனையும் பார்த்தவன். என்னமோ புதுசா இப்ப இந்திரன் வண்டையில வளரிய விட்டு உடச்சாம்பாரு பாண்டியன், அவன் பரம்பரையில வந்தவன் நாங்க. எங்க வந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் எதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, அதை நாங்க கேவலமா கேட்டா ஆத்தாடி. யார் வீட்டுல யாரு நாடாம் தரம் பண்றது? பட்டம் யாருடைய பட்டம்? நீ ஒரிஜினல் பேர்ல உன்னால இருக்க முடியுதா? எத்தனை பேர் மாத்திர வருஷத்துக்குள்ள? தூக்கத்தில் உசுப்பி கேட்டாலும் உன் பட்டை இது சாதின்னு கேட்டா என் கூட்டத்துக்கு சொல்ல தெரியும், உன்னால சொல்ல முடியுமா? என்னமோ கேட்டே. 2வது ஒரு கேள்வி, அந்த அடுத்த கேள்விக்கு வரேன். என்ன
மஞ்சள் சேப்பு கொடியை வந்து பயன்படுத்திக்கிட்டான், வச்சுக்கிட்டான், அதுல போய் மீனை போட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நகைச்சுக்கிட்டு, அது என்ன மஞ்சள் சேப்பு கொடி உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தா? எங்களுக்கு தாண்டா பட்டா போட்டு கொடுத்துருக்கு, எங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கு. இப்ப இல்ல, ஆதி காலத்துல இருந்து நீ சொல்றீல இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்தது இந்த இதெல்லாம் இந்த டகால்ட்டிலாம் எங்க கதையெல்லாம் இல்ல, எங்க ரெக்கார்டு இருக்கு எங்கிட்ட. மஞ்சள் சிவப்பு கொடி நாங்க ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்தின, ஏன் இந்த அறைக்கு 1751 நடந்த போர்ல பயன்படுத்தின அந்த வாளும் சரி, அந்த கேடயமும் சரி, அங்க இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடியும் சரி, மஞ்சள் சிகப்புல நாங்க காட்டவா? என்ன புதுசா கட்டிட்டு தர்றோமா நாங்க? ஒருத்தன் மாதிரி வருஷத்துக்கு ஒரு கலரு, வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஊராம் பேர் எது நல்லா இருக்கு அதை எடுத்து ஆட்டையை போட்டு தர்ற கூட்டம் நினைச்சாங்களா? மஞ்சள் சிகப்பு எப்ப இருந்து இருக்கு? வரலாறு தெரியாம நாங்க சும்மா ஆணு வச்சு தர்றோமாங்க? உன் சௌரியத்துக்கு என்னமோ 1008 கேள்வி எடுக்கிட்டே இருக்க. இப்ப நான் 1751 மரவறுபடை இருந்துச்சு, அந்த மரவறுபடையில பயன்படுத்தின அந்த மஞ்சள் சிகப்பு கொடியை காமிச்சிட்டு நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய முடியும் உன்னால? உன்னை முழுசு வீடியோ பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவது சட்டத்திட்டங்கள்ல வந்து இருக்கா உங்களுக்கு? தனி விசேஷம் எதுவும் இருக்கா? அல்லது தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் பதிவு பண்ணி இது என்னுடைய கொடி அப்படின்னு சொல்லி வந்து எதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா? எந்த தேர்தல் ஆணையத்துல போய் முறையிட வேண்டியதானே? 1904 இந்திய தேசிய கொடி எந்த வடிவத்தில் இருந்துச்சு உனக்கு தெரியுமா? 1904 இந்தியன் நேஷனல் பிளாக் வந்து வஜ்ராயுதம், இந்திரன் கையில் தூக்கி வச்சிருந்த வஜ்ராயுதத்தோட இருக்கு. அது எந்த வாரத்துல இருக்கு? சிகப்பு கடலர்ல வஜ்ராயுதமும் மஞ்சள் பேக்ரவுண்ட்ல கொடியை இருக்குது, இந்திய தேசிய கொடி இருக்கு 1904. என்னுடைய கொடியை வந்து நீ மஞ்சள் சிவப்பு நீ வந்து பயன்படுத்திக்கிற, நீ ஸ்ரீ தேவரன் போடக்கூடாதுன்னா என்னைய போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னைய போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க அதான்ப்பா சொல்லணும், நாங்க சொல்லாம வேற எவன் சொல்லுவான்? பாகிஸ்தான்ல இருந்து ஆள் கூட்டு வந்து சொல்லவா? வந்து பாகிஸ்தான்ல வாங்க ஜி, வந்து பேசுங்க ஜின்னு. வஜ்ராயுதம் கேட்டே, வஜ்ராயுதம் வச்சிருந்த கடவுள் யாரு? இந்திரன் தானே. இந்திரன் என்ன தமிழ் கடவுளா? இந்திரன் என்ன தமிழ் கடவுளா? சொல்லு, பதில் சொல்லு. இந்திரன் வந்தேரி தானப்பா. என்னமோ புதுசா என்னமோ இந்திரன் இதை வச்சிருந்தாங்க, சந்திரதை வச்சிருந்தாங்கன்னு இருக்க. நான் தான் ஆதாரமே கொடுக்குறோமே. நீயாவது சுதந்திரம் பெற்ற பின்பு 1904 1751 ரெக்கார்டே கொண்டு வந்து கையில கொடுக்குறேன். என்ன செஞ்சிட முடியும்? எனக்குன்னு உண்டான கலர், எனக்குன்னு உண்டான கொடி நான் பயன்படுத்திட்டு வர்றதை நீ திடீர்னு உள்ள வந்து உன் பட்டத்தையும் எடுத்துக்குவோம், இதையும் எடுத்துக்குவோம், நாங்கள் எல்லாம் செஞ்சுக்குவோம். கேட்டா நீ இதெல்லாம் இதுக்கு ஆதாரம் இருக்கான போது நீ ஒரு கலர் பயன்படுத்துறிய, அந்த கலரை ஏன் விட்ட? ஏன் அது ஃபெயிலியரா? இல்லை அந்த கலரில் வேல்யூவேஷன் இல்லையா? அது ஒன்றும் சிறப்பாகலையா உங்களுக்கு? இத்தனை நாளாக நீ என்ன கலர் கொடியை பயன்படுத்திட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ நான் புதுசாக வந்து இங்கே டக்கால்ட்டி பண்ணிட்டு இருக்க. ஏன் ஆதாரம் கேட்குறீல்ல? இரு நீ யாரு? உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு மக்கள் வாழ்வியல் முழுக்க வந்து வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தை வந்து தொடர்ந்தியா பாண்டியர்னா நாங்கதான் ஒரு 20 கேள்வி 30 கேள்வி கொடுத்தா விடுறது, கூட்டா நேரம் வாரதில்லை, பேசுறது இல்லை. 20 கேள்வி 30 கேள்வி கேட்டமே ஒத்த கேள்விக்காவது பதில் சொல்ல உனக்கு திராணி இருந்துச்சா? ஒரு கேள்விக்காது ஒரே ஒரு கேள்வின்னு ஒரு பதிலை கொண்டு வந்தாங்க. உலகத்துல உள்ள அதை கதையை ஃபுல்லாக கொண்டு வந்து அடிச்சு அதை நீங்களே உட்காந்து சிரிச்சு இதையாடா நம்ம சொன்னோம்னு சொல்லி உட்காந்து உங்க கூட்டத்திலே உட்காந்து பேசி காரித்து பிரிக்கீங்க. 20 கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத கூட்டத்தில் இருந்துட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாது. உட்காந்து ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப வந்துக்கிட்டு நேரில் வர்ற அன்னைக்கே நேரில் என்ன சொல்லி கூப்பிட்டான்? உன் பக்கம் 10,000 பேர்த்துல கையெழுத்த வாங்க, என் பக்கம் 10,000 பேர்த்துல கையெழுத்த வாங்குறேன். நான் தோத்தா என் இனம் தோத்ததா அர்த்தம், நீ தோத்தா உன் இனம் தோத்ததா அர்த்தம். வா உட்காந்து நேரில் மேடையை போட்டுக்கோன்னு தான் நான் பேசினோம். அப்பெல்லாம் வராம இப்போ உட்காந்துக்கிட்டு நேரில் கூப்பிட்டே வரலனா இன்னைக்கு நீ வந்து என்கிட்ட கேட்டு போவ, நீ தோத்து போயிடுற. நாளைக்கு இன்னொருத்தன் அங்கிட்ட இருந்து கிளம்பி வருவேன் வந்து எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்றதுங்க. இது பிடி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் உட்காந்து நாங்க ஒட்டு மொத்தமா ஒரே அடியா முடிச்சுக்கோ தானே சொல்றோம். அதுக்கான வேலையை தானே பார்க்க சொன்னோம். 10,000 பேர்த்துட்டு நீ கையெழுத்து வாங்கிட்டு வா, எந்த மேடைனாலும் ஏறி உட்காந்து பேசுறதுக்கு நாங்க தயார். உன்னுடைய சாதி குழுக்கள் இருக்கக்கூடிய இந்த 30 பேர் சமூகம் அறியக்கூடிய அகமுடையார் சமூகம் மொத்தமா வந்து எங்களை கேட்காம இந்த வேலையை செஞ்சிடாதீங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் இருக்கு. அண்ணன் ஆதிநாராயணன் வன்மையா ஒரு கூட சேர்ந்து இதை தேவர் அரசாணை கொடுக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாரு. மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பிரமுகன் மதுரையில இருந்து தமிழக வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு இதை வந்து அமைப்பு வச்சிருக்காரு. அவருக்கு பயங்கரமான அப்போஸ் பண்ணியிருக்காரு. இதுல கேட்காம கொடுத்துடாதீங்க, என்னுடைய வாழ்வில வந்து மொத்தமா நசக்கூடிய படுமாற செயல்
அப்படிங்கிறாரு. உங்க சமூகத்துல பிறந்தவர் முதல் அந்த சரி கட்டுற வழி இல்லாம ஸ்ரீதேவர்னு போட்டாரு. ஸ்ரீதேவர்னு 100 தடவை என்ன 1000 தடவை போடுவோம். ஸ்ரீதேவர் யார்? 1000 தடவை நீ 2000 தடவை வேணாலும் போடுவ. ஏன்னா ஊரை விட்டு அப்பே சொல்லுவாங்கல்ல, ஊரில் உள்ளவங்க அப்பே பெருமையாக இருந்தேன்னா அவன் தான் எங்கள் அப்பேன்னு சொல்லிட்டு தரதுல பாதி பேர் ஒன்று. நீங்களாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தவன் அப்பேன் பட்டத்தை தரிக்கிறது ஒன்றும் ஒன்னே மாதிரி ஆளுக்கு ஒன்றும் இது என்ன பழகி போன ஒரு விஷயம் தானே. எங்கள் இதில் ஒரு சில பேர் சரியில்லை, அதனால தான் இந்த அளவுக்கு நீ ஆட்ட ஆடிட்டு இருக்க. அதே மாதிரி நீ சொன்ன 2 பேரும் இந்த ஒட்டுமொத்த சாதிக்கு ஒன்றும் அத்தாரிட்டி கிடையாது தம்பி. அதை தெரிஞ்சுக்க. கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போயிருக்கேன். இங்கே ஒட்டுமொத்த மக்கள் நான் கூட்டு வந்து திரட்டுறேன், நீ கூட்டு வந்து திரட்டுறேன், ஆளுக்கு பேசத்தான் செய்வேன். என்னமோ 2 பேர் பேசுனாங்களா, அந்த 2 பேர் தான் இனமே வாங்க. இதே ஓன் ஜாதியிலேருந்து கூட்டு வந்து நான் பேச வைக்க 1000 பேத்த பேசுவேன். மேடை போடுற அன்னைக்கு அவன் பேசுவேன். இப்போ தானே சொன்னேன், ஏன் உன் ஆளுகளையே கூப்பிட்டு வச்சு பாண்டிய மாதிரி யாருன்றத அவங்க விழாவரியா மேடை போட்டு உன் ஆளுகளை உன் சாதிக்காரையும் நான் பேச வைக்கிறேன். என்ன அப்படியே உனக்கெல்லாம் அந்த பேரை வந்து பட்டா போட்டுலாம் ஒன்றும் கொடுக்கல. பேருக்கு பின்னாடி எல்லாம் அது ஒரு பட்டம், அவ்வளவே. அது ஒரு பட்டம். அது ஒரு பட்டம் தாப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை யார் போடணுன்ற முறை இருக்குல்ல. இத்தனை வருஷம் உன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் போட்டானா? இல்லை நீ இன்ன வரைக்கும் நேற்று வரைக்கும் போட்டிருந்தியா? பிரச்சனை இழுக்கணும், கலவரத்தை உண்டு பண்ணணும், அதனால நான் இந்த காரியத்தில் இறங்குவே தானே நீ எல்லாம் இறங்கி இந்த வேலை பார்த்துட்டு தர்ற. இதை தாண்டி உனக்கு என்ன இருக்க போகுது? உன் யூடியூப்ல பொழப்பு ஓடணும், இதை வச்சு சம்பாதிக்கின்ற எண்ணம் மட்டும்தானே, வேற என்ன இருக்கு உனக்கு? பட்டம் தெரிக்கணும் ஆதி காலத்துலேருந்து இந்த பட்டம் எப்படி தெரிச்சு வந்திருக்கேன்? எல்லாம் உட்காந்து ராமநாதபுரத்தில் திருநெல்வேலி மதுரை எல்லாம் உட்காந்து ஒன்று கூடி உட்காந்துட்டு இனிமேல் நம்ம தாண்டா தேவர் பட்டம் போடணும், ஊருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னானா? ஒரு விஷயத்த சாதாரணமாக நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் பரப்பிட முடியுமா? கம்யூனிட்டி அது வந்து ஒரு சாதியோட பேர் இல்லை. இன்னொருத்தர் சாதியோட பேரை தூக்கி நாங்க திருடி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க மருதநில மக்கள். இப்ப சொன்னதை நல்லா கேட்டுக்குங்க மக்களே, திருப்பி கூட போட்டு விடுறேன், நல்லா கேட்டுக்குங்க. அது ஒரு பட்டம், இட்ஸ் நாட் எ கம்யூனிட்டி. அது வந்து ஒரு சாதியோட பேர் இல்லை. இன்னொருத்தர் சாதியோட பேரை தூக்கி நாங்க திருடி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ரைட்டு, நாங்க மருதநிலம். ஆமா, ஒரு நிமிஷம். ஏன்னா தம்பி போன்ற ஆட்கள் அடே அப்போ நீ நினைச்சிடுறாங்க நம்ம மட்டும்தான் புத்திசாலி இருக்கேன் சும்மா தர்றானே. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறதுனால கொஞ்சம் தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன போட்டிருக்குன்றதை நானே படிக்கிறேன். இந்திர தேவர் தலைவன் எங்கள் இமானுவேல் மறவர். இப்போ தம்பி யார் சாதி பேரை போட்டிருக்கீங்க தம்பி? அதுக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்டர் நாராயணன். நாராயணா இருக்க அந்த வேலையை தான் பார்க்குற அந்த பேரை வச்சுட்டு. இட்ஸ் நாட் ஏ கம்யூனிட்டி. சாதியோட பேர் இல்ல. இன்னொருத்தர் சாதியோட பேரை தூக்கி நாங்க திருடி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க மருதநில மக்கள். எங்களுக்கு அந்த அந்த ஈனமான வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆதாரத்தோட போட்டாச்சு. பண்பாடு பிறந்தது, குடும்பங்கிற கட்டமைப்பு பிறந்தது. அடுத்த மக்களுக்கு வந்து வாழ்க்கையை எப்படி வெளிப்படுத்தி கொடுக்கணுங்கிற உலகத்தில் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தது. இது எல்லாமே மருதநிலத்துல தோன்றியது ராஜா. அரசு உருவாக்க தோன்றது மருதநிலத்தில்தான் வருது. மருதநிலத்தின் தலைவனா அதாவது அரச நிலைப்பாடு உருவானதே மருதநிலத்திலனா? துபாய் பாலைவன பிரதேசங்கள் எல்லாம் எப்படி தம்பி இந்த அரசு உருவாச்சு? எந்த நிலத்தில் உருவாச்சு? எப்படி உருவாச்சு? முத அரசு உருவாக்கம் எந்த இடத்துலன்னு ஏதாவது தெரியுமா? நீங்கள் தான் சொல்கிறீங்களே பாண்டியர்கள் அவங்க தானே முதல் அரசு. கடலை ஒட்டியா வேணா கடலை விவசாயமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடலை ஒட்டி விவசாயம் பாத்திர முடியுமா? கடல் மண்ணில் விவசாயம் பாத்திர முடியுமா? அடையாள குறியீடா வளர்ச்சியின் வயலின் குறியீடா எங்கள் இறைவன் இந்திரன் இருக்கான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் சொல்லப்படுது எல்லா வேதங்கள்லையும். எங்களை பார்த்து நீ தேவர்னு போடாத மஞ்சள் கொடி ஏன் பயன்படுத்துறேன்னா நீ பயன்படுத்தலாமா? நான் சொல்றேன் 1904 இந்திய தேசிய கொடி வச்சராயம் தாங்கி இந்திய தேசிய கொடி மஞ்சள் சிவப்பு கொடியில் தான் இருக்கு ராஜா. அதேதான் ராஜா நானும் சொல்றேன். நீ உனக்கு ரொம்ப லாங்கலாம் போல. இந்த 1751 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மறவர் பட கொடி எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போகுது ராஜா. அது என்ன புதுசா பேசிட்டு இருக்க? நீ 1904 தானே, நான் 1751. முன்னாடி மாற்றப்பட்டிருக்கு, அது வேற. எல்லா நிலத்துக்கும் ஒரு இது வாழ்வியல் இருக்கு.
அந்த ஒவ்வொரு திணைக்கும் 4 திணைக்கு ஒரு வாலிகள் இருக்கு. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பது படிவம் கொள்ளும். இதுதான் இன்றைக்கும் சொல்லுது. இங்கதாயா நீங்க வலுவா மாட்டுறீங்க. நானும் பார்த்துட்டேன், எவனை பார்த்தாலும் ஓன் தனைய சொல்லுவோம் வினைய சொல்லுன்னுக்கிட்டு இருக்கியே. இப்போ இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரியும் போது, அதாவது 2 ஒண்ணுமில்லாம ஆகி ஆகும்போது பாலை உருவாகுதுன்னு சொல்றியே. அப்ப 2 திரியும் போது நான் வானத்துல வந்து கூச்சாயலாம் மரப்பையில உள்ள இல்லை தெரியாம கேட்குறேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பேசுறீல திணை உருவான காலகட்டம் ஏதாவது உனக்கு தெரியுமா? இப்போ உட்காந்து எடுத்த உடனே நாங்கள் நெல் வகையினாலும் எல்லாம் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படிங்கிறிய. நெல்லுன்றது எப்போ இருந்திருக்கு? நெல்லுன்றது எப்போ இருந்திருக்கு? நம்ம பாரம்பரிய நெல் மட்டும்தானா? நெல்லுக்கு முந்தைய உணவுகள் எதுவுமே இல்லையா? இல்லை தெரியாதா? நெல் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாதா? தினநலன்றிய இது என்னப்பா? அந்த பாலை நிலம் மட்டும் என்ன அமெரிக்காலையா இல்லை வடநாட்டு பக்கம் இருந்துச்சா? அப்படி வடநாட்டு பக்கம் இருந்தால் மிச்ச கதையெல்லாம் இங்கே தமிழில் பாடப்படுற நூலில் எப்படி தெரிஞ்சிருக்கேன்? அன்னைக்கு மேலே நான் ஃப்ளைட்டாக இருந்துச்சு, இங்கேருந்து போய் இறங்கி ஃப்ளைட் இறங்கி இங்கே பாலை நிலம் இருக்கு, அப்போ இங்கே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அண்ட் எத்தனை நாளைக்கு தான் இந்த தென்னை நிலத்தை போட்டு கதை ஓட்டிக்கிட்டே தெரிவிங்க? தினநலன்றது ஒரு குறிப்பிட்ட நிலவகைகளை பிரித்தது. அது அதுக்கு வரேன், அவனை சீமான்ட்ட வரேன் அடுத்து. உங்களை தென்னை நிலம் சொல்கிறீங்கள, அப்போ வந்து குறிஞ்சியில் உள்ளவங்க அங்கேயே தான் வாழ்ந்தாங்களா? கீழே அவங்க வரலையா? இல்லை நீங்கள் இங்கேயே தான் விவசாயம் பார்த்தீங்களா? நீங்கள் விவசாயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே எப்படி கிடந்துச்சு இந்த நிலம் எப்படின்றது என்ன தெரியுமா தெரியாதா? மலையாகப்பட்டதை உடைச்சு மண்ணாக்கி அதை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சு அதை ஒரு நிலம், அதாவது ஒரு அடையாளம், அது ஒரு நிலம் அவ்வளோதானுடைய. இந்த நிலத்தில் இவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நீ பப்பு இந்த கதையெல்லாம் ஓட்டாத பப்பு. உண்மையிலே செம காமெடியாக இருக்கு. கொண்டு போய் வெளியில் இருக்க வேண்டாம் காமிச்சா சிரிக்கிறேன், என்னடா அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. உட்காந்து எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லி ஏமாத்த போகிற ஊருக்குள்ள? தென்னை நிலத்துப்படி நாங்கள் தான் வாழ்ந்தேன். சரி, அப்போல்லாம் மரப்பயிலுக்கு தான் இங்கே இல்லையே, பாலை நிலம் ஒன்று எப்படி இங்கே வந்துச்சு? 2 திரியும் போது அப்படின்னா அப்போ அது வரைக்கும் 2 நிலத்துக்குள்ளே இவங்க என்ன வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு வந்தாங்களா? அவங்க 2 சேர்ந்து மேலே திரிஞ்சுக்கிட்டு திரிஞ்சமே சொத்து நீ கீழே விழுந்து உங்களை வந்து அடிச்சாங்களா? இடம் கூட கிடையாது, பாலைங்கிறது கூட கிடையாது. இந்த 2 இடமும் வந்து குறிஞ்சி முல்லையும் வந்து மழை தண்ணி பெய்யாம ஒண்ணுமே நாம போச்சுன்னா அது பாலையா நிற்கும். பாலையா இந்த தினநிலம் எதுக்கு தெரியுமா உனக்கு? அதை தெரிஞ்சுட்டு வந்து நீங்க பேசு. தயவு செய்து தப்பா வந்து வரலாறு பேசாத. ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சு பேசுறோம், நீ எல்லாம் மாட்டிக்கிருவ, வெட்டியா மாட்டிக்கிருவ. நீ எல்லாம் வந்து தினநிலம் பேசுறேன். திணையை பத்தி எவன் பேசுறது? திணை எப்போ உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டுல உருவாக்கப்பட்டது? யாரால உருவாக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாம எப்படி ராஜா நீ வருவ? தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாம ஒரு சாதியில இத்தனை கிளை, எத்தனை பிரிவு, எத்தனை கொத்து, எத்தனை சம்பிரதாயம், இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும்? உனக்கு இருக்கா? உனக்கு முறை கிளை இருக்கா? கொத்து இருக்கா? சும்மா அடுத்தவன் பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஐச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு மரவன் ஒரு கிட்ட அந்த பாலை நிலைமை இல்லைனப்பா. அப்ப பாலை நிலம் இருக்குன்னு எழுதுன வேணும் லூசா? இல்ல பாலை நிலம் இருக்குன்னு சொல்லி எழுதுன என்ன பேர் லூசான்னு கேட்கிறேன் நானு. வந்தேரி கடவுள் உனக்கு வந்து குலதெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம், அப்படி இப்படின்னு இருக்கியே. கொற்றவை தமிழினுடைய தாய் தெய்வம், மூத்த தெய்வம். அதை குலதெய்வமா கும்பிட்ட மறவைங்க இப்ப யாரு? இல்ல எங்களை நாத்து புடுங்க வடநாட்டுல இருந்து கூட்டு வந்தாங்களா? அது ஒரு பஞ்சமான பூமியினுடைய அளவீடுதான் குடியீடுதான் பாலை நிலமே. பாலை நில மறவர்களும் படைமறவர்களும் ஒன்றா? அப்ப ரெண்டு பேரும் வேற வேறையா தம்பி? பாலை நில மறவர்களும் படைமறவர்களும் வேற வேறையா? சரி, பாலை நில மறவர்கள் எந்த கிளையை சார்ந்தவங்க, எந்த வகுப்பை சார்ந்தவங்க? கொண்டையங்கோட்டை மறவரா? காரண மறவரா? இல்லை செம்மநாட்டு மறவரா? இல்லை அகத்த மறவரா? படைமறவர் அப்போ யாரு தம்பி? உப்பு கொடுத்த மறவரா? எந்த மறவர்? எந்த கிளையை சார்ந்தவன்? எந்த கொத்தை சார்ந்தவன்? சூரியன் போல உதிப்பவனே, சூரியன் போல பிரகாசமானவனேன்னு சொல்ற வார்த்தை எங்க இருந்து வருது தெரியுமா? சூரியன் ஒரு பொருள் இருந்தா தான் தம்பி வரும். சூரியனை பார்த்ததுனால தான் அது மாதிரி இதுன்றீங்க. அந்த காலத்தில் ஒரு பொருளுக்கு 7 பேர் வைக்க தெரிஞ்சவன் இதுக்கு மட்டும் ஒரே பேரை வச்சு வாழ்ந்து தெரிஞ்சானா? நீ பார்த்த உட்காந்து செய்தார்களா? வரலாறை படிக்கணும். வரலாறை படிச்சுக்கிட்டு வரலாறை வந்து முழுசா உள்வாங்கிட்டு, முழுசா உள்வாங்கி அப்படியெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க.
இந்த கர்மத்தை உனக்கு நீயே சொல்லிக்கியா? கண்ணாடியை பார்த்து தயவு செய்து நீயே சொல்லிக்க. வரலாறு பேசுறவன்ற பேரில் நீ போட்டிருக்க பழைய வீடியோலாம் பார்த்தா கேவலமா இருக்கு. அம்புட்லேயே அவ்வளோ தப்பு. உட்காந்து பேசுறதுக்கு நாதி இல்லாமல் போச்சுல. ஒரு நாளைக்கு உட்கார வச்சு பேச வைக்கத்தான் போறேன். அது நடக்கத்தான் போகுது. இசைக்கலாச்சாவுக்கு நான் இந்த காணொலி மூலமா நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நிறைய நீங்க வரலாறுகளை படிக்கணும். இல்லாத வரலாறை தொடர்ந்து கட்டமைக்க முடியாது ராஜா. இல்லாத வரலாறை தொடர்ந்து நம்ப வைக்க முடியாது, கட்டமைக்க முடியாது. உண்மைன்னு ஒன்று இருக்கு. அது எப்படி அமுக்குனாலும் சரி, அந்த உண்மைங்கிறது வெளிப்பட்டே தீரும். சில நாள் நம்ம படுத்து கிடக்கலாம். இதெல்லாம் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே சொல்லிக்க. அதான் உனக்கெல்லாம் நல்லது. எவனோ உன்னைய தப்பா என்ன சொல்றது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அரசாங்கிறது காலாவதியான ஒரு அரசாங்கம். அதை தூக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் பெருமகன் போராடு. அது உங்களோட உரிமை. நீங்க போராடுறது உங்களோட உரிமை. அரசும் செவிசாய்ச்சு, நீதிமன்றமும் நல்ல உத்தரவு கொடுத்துருச்சுன்னா நாங்க மனதார வரவேற்கிறோம். அதுக்கடுத்து யாரும் இதை பயன்படுத்தினா தவறு, எங்க இதை நீங்க பயன்படுத்துற தவறு, சட்டப்படி உங்களுக்கு இதை எப்படி நீங்க பயன்படுத்த போச்சு எங்க மேல நீங்க வழக்கை போடலாம். அது வரைக்கும் நாவை கொஞ்சம் வாசிக்கிற அடக்கி வாசிக்கணும். அதை உனக்கு சொல்கிறேன் தம்பி. நீ கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்க வேணாம், அடங்கியே இரு. அதான் உனக்கு நல்லது. ஏன்னா சும்மா தேவையில்லாமல் தேவர் பட்டத்தை எடுத்து போட்டுக்கிட்டேன், மஞ்ச சகப்படுத்து பூசிக்கிட்டேன். இதெல்லாம் அவட பெரிய காமெடி என்ன தெரியுமா ஒன்று சொல்லவா? இதே மஞ்சள் துண்டு கட்டக்கூடாதுன்னு இந்த நத்தத்துப்பட்டியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. மஞ்சள் துண்டு போட்டு வந்தால் அவங்க சாதியின் அடையாளம் சொல்லி பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் தம்பிக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. வீடியோ பார்க்குற யாராவது தம்பி நாராயணன் அவர்களுக்கு சொல்லி அனுப்புங்க, தெரிஞ்சுக்கிறட்டும் கொஞ்சம். மஞ்சள் போட்டால் அது தேவமாறுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் பஞ்சாயத்து பண்ணாங்க. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க தம்பி. சும்மா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு மக்கள் இணக்கமாத்தே இருக்கிறான். ஒரு சிலரை தவிர எல்லா மக்களுக்கும் எந்த முறையெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொன்னாப்புல, கடைசி பாயிண்ட் கரெக்டாக சொன்னாப்புல. எல்லா பயிலும் ஒத்துமையாக இருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், மாற்றுச்சாதி மக்களையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கீங்க. இந்த ஆளு மாதிரி ஆட்கள் தூண்டி விட்டுட்டு வேலை பார்க்குறேன். கரெக்டாக என் வாயிலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வருது. கல்லர் மகவர் ஆக முடியாத மக்கள்லாம் சரியாத்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னுடைய வயிற்று குழப்பத்துக்காக, தன்னுடைய பாலிகளுக்காக இந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு கிளாஸை உருவாக்கிட்டே இருந்தா அப்ப நம்ம மக்கள்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விருப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல செய்யக்கூடிய வேலை. இவர் சொன்ன வார்த்தையை நல்லா கவனமா கேட்டுக்குங்க. அதாவது ஒரு கிளாஸை ஏற்படுத்தினா, இப்ப ஏற்படுத்தினது யாரு? மீன் கொடியை ஃபர்ஸ்ட் இந்த வேலையை மஞ்சள் சிகப்புன்னு ஏற்படுத்தினது யாரு? மஞ்சள் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசுனது யாரு? ஃபர்ஸ்ட் நத்தத்துப்பட்டியில் இருக்கக்கூடியில மஞ்சள் துண்டு மஞ்சள் வச்சு கட்டக்கூடாதுன்னு பேசுனது யாரு? அதுக்கப்புறம் மஞ்சள் சிகப்பு கம்பம் வச்சு ரெடி பண்ணி கொடியேற்றினது யாரு? அதுக்கப்புறம் தேவர் பட்டம் போட்டு பேசுனது யாரு? இதெல்லாம் யார் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு மக்கள் இணக்கமாத்தே இருக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர எல்லா மக்களுக்கும் எந்த முறையெல்லாம் ஒன்றும் இல்லை. குலப்பேர் சமூகமா இருக்கக்கூடிய கல்லர் மகவர் ஆக முடியாத மக்கள்லாம் சரியாத்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னுடைய வயிற்று குழப்பத்துக்காக, தன்னுடைய பாலிகளுக்காக இந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு கிளாஸை உருவாக்கிட்டே இருந்தா அப்ப நம்ம மக்கள்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விருப்பை தக்க வச்சுக்கலாம். இதே தான், இதைத்தான் அவனுங்க தெளிவாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இதில் எப்படின்னா கல்லர் மறவர் அக முடியாதுன்னு வருது இல்லையா, அதை கட் பண்ணிட்டு குடும்பமாறு பல்லரு இன்னும் சில பேரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேரை போட்டுக்குங்க. இவனுங்க ஒரு 4-5 பேர், இந்த 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ தண்டி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி நல்லா கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பாண்டியன் போக்குவரத்து கழகம், சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். பாண்டியன் அன்னைக்கு பேர் வைக்கக்கூடாது, சுந்தரலிங்கன்னு வைக்கணும்னு சொல்லி போராடின ஒரு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு பாண்டியன் தான், நான் தான் பாண்டியன் உட்காந்து பேசி தர்றாப்புல. அப்போ பொய் எங்கேருந்து உருவாகுது, யார் இந்த சண்டைக்கெல்லாம் காரணம்? நீங்கள் உண்மையை தேவமாறு மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் மக்களை நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இவனை மாதிரி ஃபோர்ஜரியாலாம் நீங்கள் நம்பிடாதீங்க, பயங்கரமாக விட்டுட்டு இருக்கான். பிரச்சனையை உண்டு பண்ணது இவன் தான், ஆதாரத்தோடு போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சுக்குங்க. யாருமே இந்த பிரச்சனையும் இங்கே தேவர் சமுதாயத்தில் கடந்த சில நாட்களாக எந்த பஞ்சாயத்தும் கிடையாது இவங்க. ஆனால் இந்த கொடி விஷயமா இருக்கட்டும் சரி, இந்த தேவர் விஷயமா இருக்கட்டும் சரி, இந்த மறவர்னு போட்டதாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி மறவர்னு போட்டிருந்தாங்களா அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே அப்பட்டமாகவே காமிச்சிட்டேன். இவனை மாதிரி ஆட்கள் தான் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களால் தென் மாவட்டங்களில் திருப்பி எந்த ஒரு சாதி கலவரும் வந்துடக்கூடாது. நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளாம் ஒத்துமையாக இருந்துட்டு இருக்கான். இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் பக்கா ஃப்ராடு. முனைப்பில் செய்யக்கூடிய வேலை வெளிப்பாடு
வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமா அந்த மக்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களை நகர்த்தி கொண்டு போவதற்கான சித்தாந்தமோ கருத்தியலோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொடர்ந்து வந்து செய்யக்கூடிய வேலையை மஞ்சள் சிவப்பை பயன்படுத்தாத நீயே பயன்படுத்தான்னு சொன்னா நாங்க சொன்னா நீ கட்டுப்பியா? அது எந்த விதத்துல நியாயம்? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். நீ உனக்குன்னு ஒரு கட்சி கொடி வச்சு ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். போன திருவிழா இந்த திருவிழா வரைக்கும் நீங்கள் என்ன கொடி பிடிச்சி ஆடினீங்கன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் திருப்பி அடுத்தவன் பிடுங்கின கொடியை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு இது ஏன் கொடிதே நான் தான் பண்ணுவேன் நான் இனியாவே என்னை கேட்பேன்னா இது என்ன காரணம் எனக்கும் தெரியல. இது ஒரு நல்ல விஷயமாவும் தெரியல. நீ கொண்டு போகிறது உன் கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக இப்போயே போட ஆரம்பிச்சிட்டான் ஒரு பையன்லாம் கமெண்ட்டு. என்ன போட்டிருக்கான் அப்படின்னா வந்து இது வந்து எப்படின்னா வந்து ஸ்ரீ தேவர் ரவிச்சந்திரன் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் ராமநாதபுரம் மாவட்டம். இப்படி தான் பசங்களை தூண்டி விடுறது. அவன் இத்தனை நாளாக ஒரு பட்டம் தெரிச்சிட்டு இருந்தான். ஒரு சிலர் ஏன்ட்டே கேட்டாங்க, அண்ணே எங்களை தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்கிறாங்க மல்லர்னு சொல்கிறாங்க என்னென்ன போடுறதுன்னு கூட ஏன்ட்டெல்லாம் சில பேர்லாம் கேட்டாங்க. உங்கள் வரலாற்று ஆய்வாளரில் கேட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டுங்கப்பான்ட்டு தான் போனேன். நீ வாரம் பேர் மாற்றிட்டே இருந்தேன்னா அந்த பையன் குழம்ப ஆரம்பிச்சிருவான் பார்த்துக்கு. ஏதாவது ஒரு பேரில் இரு. ஆமாம், எந்த விதத்துல நியாயம்? ஒரு பாராளுமன்றத்துல உலக வரலாறுல ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சாதியோட பண்பாடு வரலாறு பேசப்பட்டு சட்டமாக்கி தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை நாங்க வாங்குறதுக்கு நாங்க பட்டவாடு என்ன பாடுங்கிறது எங்களுக்கு தெரியும் ராஜா. ராஜு நீ என்னன்னாலும் கஷ்டப்படு ராஜு. நீ என்ன கஷ்டப்பட்டு எனக்குடா கொண்டு வந்து கொடுக்க போற? இல்லை ஏன்டா கொண்டு வந்து கொடுக்க போறியா? இல்லை எங்கள் மக்களுக்கு செய்ய போறியா? உங்கள் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் நல்லா இருந்துட்டு போ. அதை பற்றி எங்கள் பிரச்சனை. உனக்கு நல்ல பேர் இல்லையா பட்டியல் வெளியேற்றமா நீ போ. ஆனால் ஏன்ட்டையே வர்ற அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஏற்கனவே ஒரு சாதியை ஓச்சிட்டு ஒரு சாதிக்கு வருவோன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாத விட மாட்டாங்க. இந்த மரப்பைய கூட்டம் கொஞ்சம் வேற மாதிரி நீங்க விட மாட்டாங்க. இவனுக்கு போராடுறது ஒன்றும் புதுசு கிடையாது, களமாடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆதி காலத்துலேருந்து அவனுக்கு இதுதான் வேலை. அவனை தேவையில்லாமல் எதுலையும் இறக்கி விட்டு தொலையாதீங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் பெரிய தவறு. உங்களால் பொதுமக்கள் தான் பாதிக்க போகிறாங்க. இப்போ எதற்கெடுத்தாலும் இந்த மக்களை வந்து என்ன தேவைன்னு சொல்லணும் சுரண்டணும் இவங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தவிர வேற எந்த நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். வாங்குங்க நீதிமன்றம் மூலமாவோ அரசு மூலமாவோ உங்களுக்கு வந்து இந்த தேவருங்கிறது இந்த 3 சாதிக்கு சேர்த்து தேவருங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நாங்க பயன்படுத்தினா ஏன்டா எங்களுக்கு எந்த குலத்தின் சாதியை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்கறதுல ஒரு அடிப்படையில நியாயம். அந்த நியாயத்தை இப்பயும் மறுபடியும் காமிச்சிடுறேன். இல்லைன்னு வச்சுக்கவேன் நீ பண்ணுற ஃப்ராடு தனம்லாம் ஊருக்கு போகாது. மறுபடியும் அதையே தான் நான் காமிக்கிறேன். இதில் என்ன போட்டிருக்காரு, அடுத்தவங்க சாதியின் பெயரை பயன்படுத்தினால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படில இந்த அதான் போட்டிருக்காரு. இந்திய தேவர் தலைவன் எங்கள் இமானுவேல் மறவன். இந்த வார்த்தை என்ன வார்த்தை? மறவர்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை? இப்போ நீ எல்லாம் பேசலாமா? இப்படி ஒரு 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 கூச்சமே இல்லையா உங்களுக்குலாம்? பெரிய அசிங்கமாக இருக்குது இவனுங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே அசிங்கமாக இருக்குது. ஆனால் விட்டாலும் ரொம்ப பேசிக்கிட்டே போகிறீங்க. நாங்களும் சரி பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் நீங்களும் உங்கள் பேச்சை குறைக்கிற மாதிரி இல்லை. ஒரு நேரம் சரி சண்டை ஓட்ட ஓஞ்சா அவன் போலப்போ பார்த்துட்டு போயிருந்தா நிம்மதியாக இருக்கும். உனக்கு பாண்டியன்ற பட்டம் வேணுமா? நீ எடுத்துக்கிட்டு நீ வாட்டுக்கு கொண்டாட அவன் கட்டின கோயிலை காப்பாற்று, அவன் பேரை காப்பாற்று, அவன் பற்றின வரலாறை காப்பாற்றிட்டு போ. அதை விட்டு நீ போட்டி ஓட்டு சண்டை ஓட்டு இருக்கவனப்போ ஓகேன்னு நினச்சிருந்தா உறுத்த விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வெற்று புதற்றலான வேலையெல்லாம் விட்டுட்டு அவரவர்கள் வேலையை அவர்கள் பண்பாட்டு தளத்தில் அவர்களுடைய வரலாறை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்தால் நலம் என்று கூறி நானும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பயங்கரமா தம்பி பேசியிருந்தாப்புல. தம்பி பயங்கரமா பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இதிலே விட்டுருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா, சீமான் அண்ணன் சீமான் மாதிரி பேச முடியாதுன்னாரு. நான் அந்த வீடியோ பார்த்தேன், அதையும் சேர்த்து பேசி விட்டுரு. ஒரேடியா போயிட்டு எனக்கு வேலை மிச்சான். அங்க வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பல்லன் தான். நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாதப்போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையா இருக்குங்க. உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள். அது காரண பெயர் ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது, அங்க வாழ்ந்தோம். அறிவி இதெல்லாம் எவனா இத்து போன பயட்ட சொல்லுங்க நடிகர் சீமான் அவர்களே. உண்மையிலே சொல்றேன், நிலம் பள்ளமா இருந்துச்சு, பள்ளத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் பல்லர்கள், மட்டமான நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் மறவர்கள், காட்டுக்குள்ள வாழ்ந்ததால் அவர்கள் கல்லர்கள். இதெல்லாம் ஒரு பேச்சு. இதுக்கு 10 பேர் கைதட்டுறான் பாரு, எனக்குதான் சிரிப்பு வருது. அதுக்கடுத்து அண்ணே ஒரு வாழ்வியல் தத்துவம் சொல்லியிருந்தாரு, வேற லெவல்னு வச்சுங்களேன். நீர் ஓடிச்சு, குளிச்சோம், அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். அதாவது ஆறு வர்றதுக்கு வரைக்கும் நம்ம குளிக்கவே கிடையாது. ஆறை கண்ட உடனே குளிச்சமே நாகரிகம் வந்துருச்சு.
ஏன் மழை தண்ணியே பெய்யலையா? ஏப்பா நீ வாங்குற காசுக்கு நீ கூவிட்டு போதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இருக்கவனை ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக இவன் வெந்தேன் நீ மேடைக்கு பேசிட்டே திரிவா. நாங்களும் இதை வச்சுட்டு அங்கே கேட்டுட்டு போக முடியுமா? நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நினைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். தம்பி உங்கள் ஃபோன் வந்து சரியில்லாமல் இருக்குடா தம்பி. நகர்ந்து வாழ்ந்த லிவிங் டுகெதர் நகர்ந்து வாழ்ந்த நாம் நினைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்க உணவுப் பொருட்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடிச்சோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கணும். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கணும். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாத்தணும். அது திமிழோடு ஏறி அப்படி விளையாண்டு அன்பை தடவி வரடி நம்ம வீட்டு இல்லை அவருக்கு நான் பதில் சொல்லி விட கதையெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் இழிச்சாவேன் கிடையாது. அதாவது என்னென்னா பள்ளத்தில் வேலை பார்த்தனால அவங்க பள்ளர்களால் ஆனாங்க. அப்படியே ஆற்றுக்கு வந்தாங்க, குளிச்ச உடனே அவங்க சுத்தபத்தம் ஆயிட்டாங்க. அது ஒரு இதை சுத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா வந்து மாட்டை வந்து என்ன சொல்கிறது மாடுகளை வந்து உழவுக்கு பழக்கினாங்க. என்னையா காமெடி பண்ணுற? எனக்கு ஒன்று புரியலை. அது வரைக்கும் அவன் சோறே திங்கலையா? நம்மளுடைய பாரம்பரியம் வந்து நெல்லு தானா? நெல்லை தாண்டி நம்மகிட்ட உணவே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்ற ஒரு கதை வேற இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே எனக்கு கிறக்கமாக இருக்குது. உண்மையில் தலையெல்லாம் சுற்றுது. இப்படி வரலாற்று புழுகினிகள் மத்தியில் நம்மெல்லாம் நான் கல்வெட்டை தேடி ஓடுறது பதிலாக சொந்தமாக உட்காந்து கதை எழுத வேண்டியதான் பேசாமல் ஒவ்வொரு கல்வெட்டையும் 4 தடவை ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சீமான் மாதிரி ஆட்கள்லாம் விடுற புருடாவை கேட்கும் பொழுது 2 காது அவிஞ்சு போகுது. உண்மையிலே சொல்கிறேன், 2 காது எனக்கெல்லாம் அவிஞ்சு போகுது. அதாவது அவர் சொன்ன அந்த கதையை நீங்கள் நல்லா திருப்பி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விளக்கம் கிடைக்கும். பள்ளத்தில் வேலை செய்ததால் வாழ்ந்ததால் பல்லர்கள். எந்த இடம் பள்ளமாக இருந்துச்சு? எந்த இடம்? திருநெல்வேலியா, மதுரையா, தூத்துக்குடியா, ராமநாதபுரமா, இல்லை சேலமா? எந்த ஊர் பள்ளமாக இருந்துச்சு? அப்போ எல்லாரும் பள்ளத்துக்குள்ளே இருந்தாங்க. அப்போ மண்ணை தோண்டி போட்டு மூடி சமதிப்படுத்திட்டு இங்கே வந்தாங்க. இந்த திணைன்ற இந்த காமெடி திணை நிலம் எதுக்காக பிரிக்கப்பட்டது அப்படின்றத இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ப்பா. அதுக்கு கிளாஸ் வச்சே ஆகணும். 2வது சீமானுக்கு நம்மளே பாடம் எடுக்கணும். ஏற்கனவே ஃபோன் பண்ணி வாப்பா பேசுவோம் விட்டதுக்கு அப்பா நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டேன் வைக்க மாட்டேப்பான்னு ஓடி ஒளிஞ்சு அந்த ஆடியோ கொள்ள பேத்துக்கு சுத்துச்சு. வேணா ஒன்று செய்ய சொல்லுங்க, அண்ணன் சீமான் அவர்களை வந்து பொதுப்படையாக ஒரு மேடை அமைக்க சொல்லுங்க. உட்காந்து பேசிடுவோம். என்ன இருக்குது இல்லை? யார் பாண்டியன்றதை விவாதிச்சே பார்த்துருவோமே. எங்களுது இதில் என்ன இருக்குது? அண்ணன் தயாராக இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க, செஞ்சு விட்ருவோம். அப்புறதே மேடைக்கு மேடை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. சரி எல்லாரும் பாண்டியர், எல்லாரும் பல்லர்கள், எல்லாரும் பாண்டியர்னு சொல்கிறீங்க. அப்போ சேரஞ்சோளம் எங்கடா ஊனேன் பாவம்? அவங்க என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணாங்க? அவங்க எங்கடா ஊனாங்க? அவங்க என்ன காட்டுவாசியா? சேரனும் சோழனும்? எப்பா உங்கள் வரலாற்று அந்த புருடா கதைக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. இனிமேல் பேசுகிறதா இருந்தால் சீமான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரேன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஐயா அம்மா நாங்கள் வரல நாங்கள் செய்யலன்னு நீங்கள் பேசி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்க. அதே எங்கள் பேர் எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு, எல்லாம் கேட்டானுங்க. நீங்கள் அடுத்து திராணி இருந்துச்சுன்னா வாங்கலை, நேரில் உட்காந்து மேடையை போட்டு எல்லாரும் மத்தியில் உட்காந்து பேசிடுவோம். இதில் என்ன இருக்குது கழுதைய? வரலாறு தானே, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறட்டும். உங்கள் மூலியமாக இது வரைக்கும் பல புருடா வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் புதுசாக உண்மையான வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறட்டும். எல்லா ஆய்வாளரையும் நம்மளும் வர சொல்லுவோம். நீ பேசுங்க. அடுத்து வந்து இதை இன்னும் மிச்சம் 2 பேர் அவங்க பேரை இப்போ தேவையில்லாமல் இழுக்கலை. நீ என்னமோ பண்ணி தோலை. அந்த கல்யாண சுந்தரம், செந்தில் உங்கள் 2 பேருக்கு பேய் சொல்கிறதா அந்த உங்கள் வரலாறு எடுத்தீங்களா அதை நீட்டாக கொண்டு போங்க. நல்லா பேர் கொண்டு போயிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அடுத்த சாதிக்காரனை வில்லனாக்காத ராஜா, இது சரியில்லை. இது பிரச்சனையில் தான் கொண்டு போய் நீங்கள் முடிக்க போகிறீங்க. இது காவல்துறையிட்ட ஒப்படைச்சு உங்களை கூப்பிட்டு ஒப்படைச்சாத்தேன் நீ சுமூகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற காவல்துறை உறவினர்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒன்றே இவனுங்க மாதிரி ஆள்னால இந்த தென் மாவட்டங்களில் பெரிய கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து இவனை போன்ற ஆட்கள்லாம் வெளியே சுத்த விடாதீங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. இவங்க இதே வேலையாகவே தர்றாங்க, வேறு எந்த வேலையும் தரல. இது வரைக்கும் பாண்டிய வரலாறு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மன்னர்கள் பண்ண எந்த ஒரு நல்ல வேலையுமோ, இல்லை அவங்க செஞ்ச எந்த நல்ல காரியமோ, இல்லை அவங்களுக்கு பிறந்த நாளோ, இல்லை அவங்க கட்டின கோயிலையோ, இல்லை அவங்க செஞ்சு வச்சுட்டு போன எந்த அறப்பணியோ இவங்க செய்யலை. இவங்க செஞ்ச வேலை எல்லாமே இந்த சாதியை குறை சொல்லி இந்த சாதியில் பிரச்சனையை உண்டு பண்ணி எதையாவது ஒன்று கலவரத்தை இழுத்து வர்றது மட்டும்தான் இவங்க வேலையாக இருக்குது. ஃபுல் எவிடன்ஸு நம்மகிட்ட இருக்குது. இவங்க பேசின வீடியோலேருந்து இவங்க பண்ண எல்லா வேலைக்கான எவிடன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஏன் இவங்க கூட்டத்திலே நமக்கு ஒரு நல்ல ஆளே இருக்குது. அதனால் தயவு செய்து இன்னொரு முறை இவங்க பேசுனாங்கன்னா நாங்கள் வந்து நேரடியாக வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இவன் சொல்கிறான்ல இந்த பட்டத்தை பயன்படுத்த நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க, மரவர் பட்டத்தை பயன்படுத்தியிருக்கேன்.
இதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? இப்போ தேவர் பட்டம் திடீர்னு இவன் வரதுக்கான காரணம் என்னன்னா திருப்பி சண்டை இழுத்து வரணும். இவன் தான் செய்ய போறான்னு தெரிஞ்சு போச்சு. இதை ஓப்பனாகவும் அப்பட்டமாகவும் நாங்கள் வீடியோவோட எல்லா விளக்கமும் கொடுத்தாச்சு. இதை பார்க்கக்கூடிய காவல்துறையினர் இவனை தூக்கி உள்ளே ஓடுறதுக்கு வழியை பாருங்க. சாமியெல்லாம் தென் மாவட்டம் பழையபடி ஒரு கலவரத்தை சந்திக்க விரும்பலை, அதை நாங்களும் விரும்பலை. நன்றி, வணக்கம். அதே மாதிரி 2 சாதி மக்களுக்கும் கேட்டுக்கிறேன், இவங்கள மாதிரி ஆட்களை நம்பாதீங்க. உங்களுக்கு உழைக்கிற ஆட்கள், நல்லது செய்கிற ஆட்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும். முக்கியமாக அந்த தேவமார் தலைவர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டுங்க. நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சிங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்கன்ற விஷயம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருப்பி தேவர் ஜெயந்திக்கோ இல்லை அக்டோபர் 27 மருதுபாண்டியர் ஜெயந்திக்கோ போஸ்ட் ஓட்டவோ ஃப்ளக்ஸ் ஓட்டவோ மட்டுமே நீங்கள் தொண்டர்களை பயன்படுத்திட்டு இருக்கதா இருந்தால் உங்கள் ஆட்டம் அந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏதாவது ஒன்று சாதிக்கு செய்யுங்க. சாதியோட பேரும் சாதியோட பட்டமும் போன பிறகு செத்த பிணத்துக்கு வந்து நீங்கள் எங்கள் தலைமை இருக்க போகிறீங்க. நீங்கள் கொஞ்சமாவது இதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எப்போ பார்த்தாலும் சும்மா காரில் ஏறிக்கிட்டு 4 விசேஷம் போக வர வைக்க இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது மட்டுமே வேலையாக வைக்காதீங்க. கொஞ்சமாவது திருந்தி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய முடியுதான்னு பாருங்கள். நம்ம சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நம்ம சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கான். அவனை வச்சு டிஎன்பிசி நடத்த விடு, அவனை வச்சு ஏதாவது ஒரு கோச்சிங் கொடு. +1 +2 வரும்பொழுது நல்ல படித்த ப்ரொஃபஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கு, அவனை வச்சு அவனுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லித்தர வை. ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் போடு. எதுவுமே செய்ய மாட்டேன். கல்யாணம் காது குத்து விழாவில் கலந்துக்கிடுவேன், காரில் ஏறுவேன், பாட்டு போடுவேன். அதே நேரத்தில் தேவர் ஜெயந்திக்கு இதுக்கு மட்டும் எனக்கு ஆள் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை சீக்கிரம் வந்து இந்த தொண்டர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக புறக்கணிப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து உங்கள் தலைவர்மார்கள் என்ன செஞ்சாங்கன்ற கேள்வியை கேளுங்க. வெறும் ஸ்டேஷனுக்கோ பஞ்சாயத்துக்கோ கூப்பிடாதீங்க. ஒரு வக்கீலை கூப்பிட்டு போனீங்கன்னா 500 ரூபாயோட முடிஞ்சு வச்சு ஃபீஸு. இவங்களுக்கு 10 காருக்கு டீசல் போட்டு அலையிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. இனியும் செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நிற்கிற வரைக்கும் இவங்க யாருமே வாய் திறக்கலை. வாய் திறக்கக்கூடிய ஆட்கள் பின்னாடி நீங்கள் போங்க. நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க, தப்பு கிடையாது. 100 கட்சியை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்கிறது கிடையாது. கேட்டால் ஏதாவது ஒரு சாவு பிரச்சனை மட்டும் தலையிட்டு தெரிய வேண்டியது. தயவு செய்து இந்த இனத்தில் வந்து ஒரு காலத்தில் முக்கிய பெரும்புள்ளிகளும் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த இந்த வம்சத்தில் இன்னைக்கு ஒருத்தன் கூட உருப்படியா இல்லை. உண்மையிலே வகுத்தறிச்சலா இருக்கு. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள். இதே தான் அன்னைக்கு பாண்டிய மன்னர் செஞ்சுட்டு போனார். ஒரு பக்கம் நாட்டை பாதுகாத்தாரு, ஒரு பக்கம் கோயிலை பாதுகாத்தாரு. இதைத்தான் அவர் சொல்லிட்டு போனார். இன்னைக்கு யாருமே அதை செய்யறது இல்லை. எடுத்த உடனே அரசியலுக்கு வந்துடுறது. எங்கே போய் முடிய போதும். வணக்கம்டா சாமியலா.